உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம். தடயம் செய்திகள் வாசிப்பவர் கோபிகை. முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இரு குழுக்களிடையே மோதல், இருவர் உயிரிழப்பு. தொலைபேசி விற்பனையாளர்கள் பாவனையாளர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு இலங்கை அரசுக்கு ஐநா கோரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் இருவர் உயிரிழந்துள்ளனர் என கூறப்படுகிறது. கைதிகளின் 2 குழுக்களிடையில் இந்த மோதல் இன்று ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கு நிலவிய அமைதியின்மையால் 16 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பதற்ற நிலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர போலீசாரின் விசேட அதிரடிப்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் மோதலுக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினால் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசேட விசாரணை பிரிவு தற்போது மீண்டும் செயற்பட ஆரம்பித்துள்ளது. நிதி மற்றும் தொழில்நுட்ப விவகாரங்கள் குறித்து முறையான விசாரணைகளை முன்னெடுப்பதே இந்த விசாரணை பிரிவின் முக்கிய பணி என தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் வைஸ் மார்ஷல் பண்டார ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நிதி மற்றும் தொழில்நுட்ப விவகாரங்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளும் விசாரணை பிரிவில் உள்வாங்கப்பட்டுள்ளனர். அவர்கள் உத்தியோகபூர்வமாக நேற்றைய தினம் முதல் இந்த அணியுடன் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஆணைக்குழுவின் முறையான அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக கைத்தொலைபேசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதே இந்த விசாரணை பிரிவின் முதன்மை பணியாகும். எவ்வாறெனும் உரிய அனுமதி பத்திரமின்றி கைத்தொலைபேசிகளை விற்பனை செய்பவர்கள் தமக்கான உரிமத்தை பெற்றுக் கொள்வதற்காக 1 மாத கால அவகாசம் வழங்கப்படவுள்ளது. இதேவேளை அனுமதி பத்திரம் இல்லாத சில்லறை விற்பனை நிலையங்களில் நுகர்வோரால் கொள்வனவு செய்யப்படும் கைத்தொலைபேசிகளின் சேவை இணைப்பு அல்லது பாதுகாப்பு சேவைகள் தொடர்பாக எழும் எந்தவித பிரச்சனைகளுக்கும் தொலை தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு பொறுப்பேற்காது என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இலங்கை அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை நீக்குவதற்கு பதிலாக அவற்றை மேலும் விரிவுபடுத்துவதுடன் புதிய அபாயங்களையும் தோற்றுவிப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துக்கு அனுப்பியுள்ள கருத்து படிவத்தில், இந்த வரைவில் உள்ள தெளிவற்ற மற்றும் பரந்த வரையறைகள் காரணமாக அளவுக்கு அதிகமான குற்றமயமாக்கல் ஏற்படும் என ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் கருத்து சுதந்திரம், ஒன்று கூடுதல் மற்றும் ஊடக சுதந்திரம் போன்ற அடிப்படை உரிமைகள் ஒடுக்கப்பட்டு பொதுவெளி பெருகிய முறையில் கட்டுப்படுத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பரந்த அளவிலான நிறைவேற்று அதிகாரங்கள், முறையான நீதித்துறை மேற்பார்வையின்றி தன்னிச்சையான கைது மற்றும் நீண்டகால தடுப்பு காவல், சித்திரவதைகளுக்கு உள்ளாகும் அபாயம் மற்றும் போதிய நியாயமான விசாரணை பாதுகாப்புகள் இல்லாமை ஆகிய விவகாரங்கள் குறித்தும் ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தனது கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது. போலீசாரின் காவலில் இருக்கும்போது வழங்கப்படும் வாக்குமூலங்களை நீதிமன்றத்தில் ஆதாரமாக ஏற்கும் விதி நீக்கப்பட்டமை போன்ற சில சாதகமான மாற்றங்கள் இந்த புதிய வரைவில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் மற்றும் உள்நாட்டு அரசியலமைப்பு உத்தரவாதங்களுக்கு முரணான பல விதிகள் இன்னும் இதில் நீடிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பழைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அரங்கேறிய கடுமையான மனித உரிமை மீறல்கள் மீண்டும் தொடர்வதற்கான அபாயம் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. எனவே சர்வதேச சட்ட கோட்பாடுகளை சட்ட பூர்வத்தன்மை அவசியம் மற்றும் விகிதாசாரத்தன்மை ஆகியவற்றுக்கு இணங்குவதை உறுதி செய்யும் வகையில் இந்த தற்போதைய வரைவை கணிசமாக மாற்றி அமைக்குமாறு அரசாங்கம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சிவில் சமூகம் மற்றும் ஏனைய பங்குதாரர்களுடன் உண்மையான ஆலோசனை செயல்முறைகளில் ஈடுபடுமாறும், புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் வரை தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை உடனடியாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது. எவ்வாறாயினும் பல்வேறு தரப்பினராலும் எழுப்பப்பட்ட கவலைகளுக்கு இணங்க அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்ட மூலத்தை அரசாங்கம் தற்போது மறுவரைவு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன.